Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா plot the following points a 2, 2 b minus 2, 2 c minus 2, minus 1 d வந்து 2, minus 1 இந்த cartesian plane அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த points வந்து cartesian planeல plot பண்ணணும். Discuss the type of the diagram by joining all the points taken in order. அதாவது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பிளாட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ நான் வந்து ஆல்ரெடி கார்ட்டீசியன் பிளேன் வரைஞ்சிருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஸ்கேலும் எழுதியிருக்கேன். சரிங்களா? ஸோ நம்ம பிளாட் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஏ பாயிண்ட் வந்து 2, 2. ஃபஸ்ட்டு எக்ஸில் தான் பார்க்கணும், அடுத்து தான் ஒயில் பார்க்கணும், மறந்துடாதீங்க. 2, 2. சரிங்களா? ஸோ ஏ வந்து 2, 2, பி வந்து -2, 2. ஸோ -2ங்கும் போது -2 இங்கே தான், -2, 2 இங்கே இருக்குது. பி வந்து -2, 2. சரிங்களா? பி வந்து -2, 2. சி வந்து -2, -1. -2, -1 இங்கே இருக்குது. சி வந்து -2, -1. அடுத்து டி வந்து 2, -1. 2, -1. டி 2, -1. ஸோ இந்த discuss the type of diagram by joining all the points taken in order. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டயக்ராம்ஸை வந்து ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணி என்ன டயக்ராம், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணால் என்ன டயக்ராம் வருதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஏபிசிடிங்கிற டயக்ராம் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து என்ன டயக்ராம் பாருங்கள், இது ஸ்கொயருன்னு சொல்லிடக்கூடாது. இங்கே பாருங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது. இங்கே பாருங்கள் 1 2 3 தான் இருக்குது இங்கே யூனிட். இங்கே வந்து 1 2 3 4 இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது என்னது, ரெக்டாங்கிள் தான். ஓகேவா? ஸோ இங்கே எழுதிடலாம். ஸோ ஏபிசிடி இஸ் அ ரெக்டாங்கிள். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கண்டுபிடிக்க சொல்லலை. பிளாட் பண்ண சொல்லியிருக்காங்க, என்ன டயக்ராம்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ பார்த்தோன்னே ஸ்கொயர்னு எழுதிடக்கூடாது, இந்த மாதிரி அளக்கணும், இந்த மாதிரி பார்க்கணும். நம்ம 1 2 3 யூனிட், ஒரு பாக்ஸும் ஒரு யூனிட்னு அர்த்தம். இந்த பக்கம் வந்து 4 யூனிட்ஸ் வருது. ஸோ அப்போ 3 4, அப்போ லென்த் பிரெத் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இட் இஸ் என்னது, ரெக்டாங்கிள் தான். சரிங்களா? ஸோ ஸ்கேல் கண்டிப்பாக எழுதணும், எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் போடணும், ஆரிஜின் போடணும், எல்லா பாயிண்ட்ஸ்க்கும் பேர் எழுதணும். சரிங்களா? கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே பேர் தான் எழுதணும், மறந்துடாதீங்க. ஓகே? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.